ராமராமா, நவம்பர் 26 சௌமியவாசரக புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்த்திக மாசம் 10ஆம் தேதி, சுக்லபக்ஷ ஷஷ்டி திதி, நட்சத்திரம் ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், யோகா விருத்தி யோகா, கரணம் கௌலவகரணம், ஸ்ரவண விரதம், ஷஷ்டி விரதம், சுப்பிரமணிய ஷஷ்டி. இன்னைக்கு பெரிய புண்ணிய காலம். ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சுப்பிரமணிய சஷ்டி என்று குறிப்பிட்டீர்கள், அதன் சிறப்பை பற்றி கூறவும். இன்றைய தினம் ஷஷ்டி திதி, அதாவது மார்கசீர்ஷ ஷஷ்டி. இந்த ஷஷ்டிக்கு 2 பேர், ஒன்று சுப்பிரமணிய ஷஷ்டி, இன்னொன்று சிவலிங்க ஷஷ்டி அப்படின்னு பேர். இன்றைய தினம் பரமேஸ்வரனை தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். மார்கசீர்ஷே அமலே பக்ஷே ஷஷ்டியாம் வாரே அம்சுமாலினஹாம் சததாரா கதே சந்திரே லிங்கம் சியாத் திருஷ்டிகோச்சரம் அப்படின்னு இன்றைய தினம் மார்கசீர்ஷ மாசம் சுக்லபக்ஷ ஷஷ்டி திதியில சிவாலயத்துக்கு போய் பரமேஸ்வரனை, லிங்க ரூபமாக இருக்க பரமேஸ்வரனை பார்த்தா சகல க்ஷேமங்களும் ஏற்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால கட்டாயம் இன்றைய தினம் சிவ தரிசனம் பண்ணணும். அதே மாதிரி இன்னைக்கு சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னு பேர். சுப்பிரமணிய சுவாமியும் தரிசனம் பண்ணணும். திருப்புகழ் பாடுறது, ஸ்கந்த சஷ்டி கவச்சம் சொல்றது, இந்த மாதிரி சுப்பிரமணிய ஸ்தோத்திரங்கள், சுப்பிரமணிய புஜங்கம் சொல்றது, இதெல்லாம் சொல்லி சுப்பிரமணியனை ஆராதிக்கணும், சுப்பிரமணியனை தரிசனம் பண்ணணும். அப்பேற்பட்ட சிறப்பை கொண்டதான சுப்பிரமணிய சஷ்டி, சிவலிங்க சஷ்டி இன்னைக்கு. ராமராம்.